உலகையே உலுக்கிய ஒரு மோதல். பல ஆண்டுகால பொருளாதார போர் எப்படி நேரடி ராணுவ தாக்குதலாக மாறியது? அமெரிக்கா வெர்சஸ் வெனிசுலா 2026இன் அதிரடி மாற்றங்கள் இதோ. பல தசாப்தங்களாக பொருளாதார தடைகள். $50 மில்லியன் தலைமறைவு பரிசு என வெனிசுலா அதிபர் மடுரோவை நெருக்கும் அமெரிக்கா 2025இல் ஆபரேஷன் சதர்ன் ஸ்பியர் மூலம் ஆட்டத்தை தொடங்கியது. கடலில் 115க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். எண்ணெய் டேங்கர்கள் முடக்கப்பட்டன. ஜனவரி 3, 2026 நிலைமை தலைகீழானது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். அமெரிக்காவின் டெல்டா போர்ஸ் படைகள் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவையும் அவர் மனைவியையும் கராகஸில் வைத்து அதிரடியாக கைது செய்து அமெரிக்காவிற்கு கொண்டு வந்து விட்டதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். அதே நாளில் கராகஸின் முக்கிய ராணுவ வளாகங்களில் குண்டுவெடிப்புகள். ஒரு வாரத்திற்கு முன்பே ட்ரோன் தாக்குதல்கள் தொடங்கிவிட்டன. பொருளாதார தடை இப்போது நேரடி யுத்தமாக உருவெடுத்துள்ளது. ஒரு நாட்டின் இறையாண்மை மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் உலக அரசியலில் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது நீதியா அல்லது ஆதிக்கமா? உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள்.